ஒரு ராசியில் 2.25 நாள் அவர் டிராவல் டைம். அப்போ அந்த 2.25 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 12க்கு 12 ராசிகளுக்கு 12 × 2.25 27 நாள் ஆகுது. அப்ப இந்த 27 நாள் ஒரு மாசம் அப்படின்னு வருது. அப்ப அந்த 27 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாதமாக வரும் பொழுது 12 மாதங்களுக்கு எத்தனை நாள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 27 × 12 2 27 54 ஒரு 27 27 4 7 5 12 மிச்சம் 1 3 324 தான் சந்திரனுடைய ஓட்டத்துல நமக்கு வருடங்களாக வருது. ஒரு வருஷத்துக்கு வந்து 324 நாள் தான் வருது. அப்ப இது வந்து 360 நாள்ல டேலி ஆகல. அப்ப இந்த சந்திரனை மையமா வச்சு நீங்க சந்திரன் சூரியனுக்கு 180 டிகிரில சுத்தும் பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த பௌர்ணமி நாட்களை கணக்கெடுத்தாலும் இதுதான் கணக்கு. சூரியனோடு ஒன்றிய பாகையில் ஒருமித்த பாகையில் இருக்கும் பொழுது கணக்கெடுத்தாலும் இதுதான் கணக்கு. அப்ப சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 324 நாள் தான் வரும், 360 நாள் வராது. இது வந்து காலாமிர்தம் அப்படின்ற கணக்கு வகைகளை எடுக்கும் பொழுது சில கணக்கு வகைகள் கொடுத்துருக்காங்க. சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு, சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து சௌரமான வருடம் அப்படின்னு வரும். இது வந்து சூரியன் ராசி மண்டலத்தை சுத்தி வர்றாரு இல்லையா, அந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களினுடைய அமைப்புல வருஷங்கள் எத்தனை வருது, ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக வந்து அந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்ற 12 மாதங்கள். அது வந்து அந்த மாதங்களுக்கு என்னென்ன நாள் வருது, எத்தனை நாள் வருது. சித்திரை மாசத்துக்கு ஆணி 4, ஆடி 5, ஆவணி 6, புரட்டாசி 7, ஐப்பசி